வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. புறநானூற்றில் குமணவள்ளலைப் பற்றி பெருஞ்சித்திரனார் பாடிய பாடலைக் காண்போம் வாருங்கள். இந்த குமணவள்ளல் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மை உடைய பழனி மலைத்தொடர் பகுதியில் உள்ள முதிரைமலையை ஆண்டவர். அதுதான் இப்போ அந்த பாடலில் வரும், பார்க்கலாம் வாருங்க. நின் நயந்து உரை நற்கும் தீ நயந்து உரை நற்கும் பல்மான் கற்பின் நின்கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழநின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவோயே பழம்தூங்கு முதிரத்துக் கிழவன் திருந்து வேல் குமணன் நல்கிய வளனே. இதிலேயே உங்களுக்கு இந்த நிறைவு வரியிலேயே தெரிஞ்சிருக்கும். வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவோயே. தன்னுடைய மனைவி இடத்துல இந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் குமணவள்ளலிடம் பெற்ற பரிசிலை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அதுவும் எப்படிப்பட்ட குமணவள்ளல்? பழம் தூங்கு முதிரத்துக் கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே. இப்போ இந்த பாடலின் பொருளை சுவைப்போம் வாருங்கள். உன்னை விரும்புவோர்க்கும் அதே போல நீ விரும்பி நேசிப்பவர்க்கும் உன் சுற்றத்தவர்க்கும் உன் வறுமை காலத்தில் உனக்கு கடன் தந்து உதவியவர்களுக்கும் அரிசி பருப்பு என்னென்னு வறுமையாக இருக்கும் பொழுது கொடுத்து கடனாக கொடுத்து உதவியவர்களுக்கும் மற்றும் இன்ன தன்மையர் என்று பார்க்காமல் என்னோடும் கலந்து ஆராயாமல், என்னோடும் கலந்துன்னா ஐயோ என்னுடைய கணவர் வாங்கிட்டு வந்த பரிசில் அவரிடத்தில் கேட்டு இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று பார்க்காமல் ஆராயாமல் உனக்கு தோன்றியது என்றால் உனக்கு விருப்பம் என்றால் உன்னை விரும்பியவர்களுக்கும் அதேபோல் நீ விரும்பி நேசிப்பவர்களுக்கும் உன்னுடைய சுற்றத்தாருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கும் மற்றும் வறுமை காலத்தில் நமக்கு கடன் கொடுத்து பாவம் இல்லாமல் வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லி உதவினாங்க அவங்களுக்கும். மற்றும் இப்படிப்பட்ட தன்மை உடையவங்க இந்த குணம் உடையவங்கன்னு பார்க்காத யாரெல்லாம் வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடு. அதுவும் என்னை கேட்டு அனுமதி பெற்றுத்தான் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. அதுதான் என்னோடும் கலந்து ஆராயாமல் பொருளை வைத்து கொண்டு நாமே சிறப்பாக வாழலாம் என்று கருதாமல், இல்லை இந்த வாங்கிட்டு வந்த பொருள் மொத்தம் நாம் மட்டுமே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னும் நினைக்காமல் எல்லோர்க்கும் கொடுப்பாயாக. பிறரிடத்தில் நீ பெற்றது போல் நீயும் பிறருக்கு தந்து உதவுவாயாக. என்னே ஒரு கருத்து பாருங்களேன். பிறரிடத்தில் நீ பெற்றது போல நமக்கு இல்லாத நேரத்தில் எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க. அத்தனை பேருக்கும் நீயும் இப்பொழுது இருக்கும் பொழுது கொடுத்து உதவு. இந்த மனப்பக்குவம்தான் நம்முடைய தமிழர்களின் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனப்பக்குவம் மனிதம். அதைத்தான் இந்த புலவர் வாழ்ந்ததை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். பிறரிடத்தில் நீ பெற்றது போல் நீயும் பிறருக்கு தந்து உதவுவாயாக. பழமுதிர் சோலைகள் உடைய முதிரமலைக்கு தலைவன், பழங்களை மிகுதியாக உடைய பழனி மலைக்கு தலைவனாகிய முதிரைமலைக்கு தலைவனாகிய குமணன் நல்கிய செல்வம் இது. அவன் மனமுவந்து நமக்காக கொடுத்திருக்கின்ற செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தை மனைக்கிழத்திய என்னுடைய மனைவியே பலருக்கும் தந்து மகிழ்வோடு வாழ்வாயாக. அப்பொழுது எவ்வளவு பரிசில் பொருள்களை கொடுத்திருந்தால் இவ்வளவு பேருக்கும் இல்லை என்னாது என்று இந்த புலவரும் ஒரு பரந்த மனப்பான்மையோடு பாடியிருக்கின்றார். கொடுக்க சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய மனைவியிடம் என்றால் அந்த மனைவியும் அதனை அவ்வாறே கேட்டு நடந்திருக்கின்றாள் என்றால் என்னே நம் சங்க இலக்கிய மக்களின் மனத்தின் பெருமை மிகு செயல் என்பதை இந்த பாடலின் வழி
அறிந்து சுவைத்து கொண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.